மஞ்சு மடே என்ன மாமா? நான் ரெஃபரன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன். டெலிபோன் அட்டெண்ட் பண்ணு. ஹலோ ஹலோ, நான் டாக்டர் மன்மோகன் தேசாய் அசிஸ்டன்ட் அனந்தராமன் பேசுறேன். டாக்டர் துவாரகநாத் இருக்காரா? அவர் இன்னைக்குதான் கிளம்பி நெய்வேலி போயிருக்காரு. நெய்வேலியா? எப்ப வருவார்? அது வந்து ஒரு வாரம் ஆகுங்க. கண் விஷயமா காலையில இருந்தே நாங்க டாக்டர் துவாரகநாத்தை ட்ரை பண்ணிட்டு இருக்கோமே. அதான் அவர் என்கிட்ட சொன்னாரு, டாக்டர் மன்மோகன் தேசாய் போன் பண்ண சொல்லு, கண்ணை பொறுத்தக்கூடிய நிலையில அந்த பேஷண்ட் இல்ல, அந்த 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 கண்ணை வேற யாருக்காவது பயன்படுத்தி சொல்லிட்டேன். Are you sure? Very much sure. என்னமா டெலிபோன்? ஒண்ணுல மாமா, பாம்பே 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 ஸ்வீட் ஸ்டாலான்னு கேட்டாங்க. இல்ல டாக்டர் வீடுன்னு சொல்லி வச்சுட்டேன். சார், நீங்க ரவுண்ட்ஸுக்கு போகும்போது அந்த டெலிபோன் கால் சார். இது அக்கவுண்ட்ஸ்ல கொடுத்து செக் அனுப்பிச்சிட சார். எஸ் சார். அடடி ஏப்பா, பாம்பே இருந்து டாக்டர் தேசாய் ட்ரங்கல் பண்ணாரா? மார்னிங் டங்கால் பண்ணார் சார். உங்க வீட்டு நம்பரை கொடுத்து கான்டாக்ட் பண்ண சொன்னேன். பண்ணலையா சார்? தபர் மற்ற வேலையெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். முதல்ல பாம்பேக்கு ஒரு எஸ்டிடி கால் போட்டு தேசாய் அப்படியா புடி கனெக்ஷன் என்கிட்ட கொடு. எஸ் சார். ஹலோ குமரன், வா உட்கார். உன்னை பத்தி தான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். டாக்டர் தேசாய் போன் பண்ணாரா? நான் அப்ப இங்க இல்ல. இப்ப மறுபடியும் கனெக்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அநேகமா உன் கண் விஷயமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆண்டவனை வேண்டிக்க. ஹலோ ஹலோ, மே ஐ ஸ்பீக் டு டாக்டர் தேசாய்? Mr. Desai has gone to Bandra. He is expected to be back only by 10 o'clock in the night. May I know with whom I am speaking? I am Dr. Dwarkanath from Coimbatore. சார், நான் அவர் அசிஸ்டன்ட் அனந்தராமன் பேசுறேன். நீங்க ஊருக்கு போயிருக்கிறதா சொன்னாங்களே? எந்த ஊருக்கு? நீங்க நெய்வேலி போயிருக்கிறதாகவும் வரத்துக்கு ஒரு வாரம் ஆகும்னு உங்க மருமக சொன்னாங்க. டாக்டர் தேசாய் காலையில இருந்து உங்களை பிரான்டிக்கா ட்ரை பண்ணார் சார். அந்த புத்தபுக்ஷ இறந்துட்டார். அந்த கண்களை உங்களுக்கு அனுப்பணுங்கிறதுக்காக தான் காலையில இருந்து உங்ககிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணார். அது சரிப்பா, இப்ப அந்த கண்கள் என்னாச்சு? அத டெல்லியில டாக்டர் மெஹ்ராவுக்கு அனுப்பிச்சிட்டோம். சார், எனி ப்ராப்ளம்? Everything is a problem. என்ன சார் ஆச்சு? ஏன் சார் பேச மாட்டேங்கிறீங்க? விதி உனக்கு எதிராக விளையாடுதுப்பா. அந்த புத்த பிக்ஷுவோட கண்ணை எடுத்து வச்சிருந்தாங்களா? என்னமோ கெட்டு போச்சான், யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. தெய்வம் ஏமாத்தல சார், சோதிக்குது, அவ்வளவுதான். தெய்வம் சோதிக்கலப்பா, தெய்வமே சோதனைக்கு ஆளாயிருக்கு. என்ன படிக்கிற? ராமாயணம். படிக்கிறது மட்டும்தான் ராமாயணம் போல இருக்கு. ஏமாமா நிறுத்திட்டீங்க? சொல்லுங்க, நான் எந்த பெருமாள் கோயில் அடிச்சேன்? மனசு சரியில்லம்மா, நெய்வேலி வரைக்கும் போயிட்டு வரலான்னு இருக்கு. என் மருமகன் மேல எனக்கு அசைக்க முடியாத அன்பு, அளவிட முடியாத நம்பிக்கை, எந்த காரியத்தில் பொய் சொல்ல மாட்டாங்கிற உறுதி. அதை காப்பாத்துறதுக்காகவாவது நான் நெய்வேலி வரைக்கும் போயிட்டு வர வேணாம்? டாக்டர் மன்மோகன் தேசாய் கிட்ட பேசுனீங்களா? நான் எப்படிமா பேச முடியும்? நான் தான் நெய்வேலிக்கு போய் கறி தோண்டிக்கிட்டு இருக்கேனே. போய் சொன்ன மாமா இல்லைங்களே. எவ்வளவு பெரிய தப்புமா? நல்லதுக்காக போய் சொல்லலாம், தப்பில்லை. வள்ளுவர் சொல்லிருக்க. பாவம், ஒரு குருடருக்கு கண் கிடைக்கிறத கெடுத்துட்டு ஏமா அனாவசியமா வள்ளுவர் பேரை எடுக்கிறேன்? நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, நீங்க கண்ணு கொடுத்திருப்பீங்களா? செந்திலுக்கு கண்ணு கிடைச்சா போட்டோல இருக்கிற உங்க ஆளை வெட்ட தயாரா இருக்கா. அப்புறம் எப்படி நீங்க செந்திலுக்கு கண்ணு கொடுத்திருப்பீங்க? எனக்கு தெரியாதா? உங்க ஆபரேஷன் ஒரு கண்ணா மூச்சு விளையாட்டு. மஞ்சு, என்னைக்கு இந்த டாக்டர் கோட்டை போட்டனும் அன்னைக்கே பகவத்கீதை மேல சத்தியம் பண்ணிட்டு தான் போட்டிருக்கேன். நான் என் கடமையை செய்யும் போது எனக்கு விருப்பு வெறுப்பு பந்த வாசம் எதுக்கு வேணும் கிடையாது. அதை நான் நம்ப தயாரா.
உண்மை சொல்லுங்க, நீங்க செந்தில ஏமாத்தல? சத்தியமா சொல்றேன், கண்ணு விஷயத்துல அவனை நான் ஏமாத்தவே இல்லை. ஒரு பொண்ணு விஷயத்துல ஏமாத்திட்டீங்களே, அப்புறம் கண்ணு விஷயத்துல ஏமாத்த மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? நில்லுங்க மாமா, குத்தமண்ண நெஞ்சு குறுகுறுக்குதா? நீங்க என்னையும் செந்திலையும் கொஞ்ச நாள் வேணா ஏமாத்தலாம், ஆனா எல்லாரையும் எல்லா நாள் ஏமாத்த முடியாது. எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் இருக்கா, அவன் முன்னால ஒரு நாள் நீங்க குத்தவாளியா நிக்கதான். ஓகே ஓகே ஓகேமா, நீ சொல்றதே உண்மைதான். குற்றம் என்னுடையதான். நான் தான் தப்பு செஞ்சேன். சும்மா கொஞ்சம் சும்மா இருமாது மனுஷன் இந்தாமா இருமாது. ஏன் மாமா என் மேல அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க? என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உங்களை விட மாட்டேன். உண்மையை கண்டுபிடிச்சேன். சங்கரா வீட்டுல இல்லையா? எங்கே இரு, நான் மஞ்சுவை கூட்டிட்டு வந்துடுறேன். அவளுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. இதோ வந்துட்டேன். மஞ்சு பாபா துவாரகா, துவாரகா, உட்கார் உட்கார் உட்கார். உன் மருமகளுக்கு போன் பண்ணி இங்க வர சொல்லுப்பா. எதுக்கு வர சொல்லுப்பா. மஞ்சு, மாமா பேசுறேன், கொஞ்சம் ரூமுக்கு வரியாமா? வா. மஞ்சுவுக்காக திருப்பதி ரங்கப்பிரசம் பண்ணிட்டு பிரசாதம் வாங்கி வந்திருக்கேன்பா. சாரி சார், எனக்கு வர வர கடவுள் மேலேயே பக்தி குறைஞ்சிட்டு வருது. துவாரகா, அப்படியெல்லாம் பேசாதப்பா. நம்பிக்கையை கைவிட்டுடாத. இந்த பிரசாதத்தை அவ சாப்பிடட்டும், கண்டிப்பா குணமாயிடுவா. என்ன மாமா? நான் தாமா கூப்பிட சொன்னேன். இந்த திருப்பதி பிரசாதம் சாப்பிடுமா? தேங்க்ஸ், நான் அவருக்கும் கொடுத்து சாப்பிடுறேன். வரேன் மாமா. துவாரகா, வரேன்பா. செந்தில், இந்தப்பா திருப்பதி பிரசாதம். சாப்பிடு. உனக்கு சீக்கிரம் கண்ணு வரணும்னு வேண்டிக்கப்பா. தேங்க்ஸ்மா, தேங்க்ஸ். இந்தம்மா. தேங்க்ஸ். மஞ்சு, லிம்போசோகோமா. நன்னி, 1 minute. லிம்போசோகோமா அப்படின்னா என்ன? முருகா, அத உங்க வாயால கூட சொல்லாதீங்கம்மா. உங்க பகையாளி கூட அந்த மாதிரி வியாதி வரவே கூடாது. அவங்களுக்கே தெரியாம ஆளை கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுடுற வியாதி. மிஸ் நன்னி, அந்த ரிப்போர்ட்ல ஏ போட்டு சுழிச்சிருந்தா என்ன அர்த்தம்? அட்வான்ஸ் ஸ்டேஜா இருந்தா சில டாக்டர்கள் ஏ போட்டு சுழிப்பாங்க. ஏ போட்டு அந்த பேஷண்ட் பிழைச்சதே கிடையாது. ஆமா, இதையெல்லாம் நீங்க ஏன் கேக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, நான் MBBS படிக்கலான்னு இருக்கேன்.